ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம மூவி ரிவ்யூவில் தேவ இஷ்குமோ படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் தனுஷ் அவங்க கதாநாயகன் நடிச்சிருக்காங்க. இது ஒரு லவ் ரொமான்டிக் ஆக்ஷன் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ தனுஷ் இந்திய விமானப்படையில் ஒரு வீரராக இருப்பார். இவர் பயங்கரமாக கோவம் வரும், யாரோடைய பேச்சு கேட்க மாட்டார். இவர் தான் ஓன் டிசிஷன் எடுப்பார். இதனாலேயே இவருடைய மேல் அதிகாரி ரொம்ப கோவப்பட்டு இவருக்கு சைக்காலஜி ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருவார். இப்போ சைக்காலஜி டாக்டராக நம்ம ஹீரோயின் இருப்பாங்க. அவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தனுஷ் மாதிரி இருக்கிற ஆளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதுதான் இவங்களுடைய ப்ராஜெக்டை. இப்போ ப்ராஜெக்ட்டுக்காக தனுஷ் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தருவாங்க. ஆனால் தனுஷ் நம்ம ஹீரோயினுடைய அழகில் மயங்கி லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஹீரோயினும் ஓரளவுக்கு லவ் பண்ணுவாங்க. இப்போ இவங்களுடைய காதலுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாரா இல்லையா, ஹீரோ ஹீரோயின் ரெண்டு ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஹீரோயினுடைய கேரக்டருங்க செம்மையாக எழுதி எடுத்திருக்காங்க. அவங்களுடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா வந்திருக்கு. அதேமாதிரி தனுஷ் ஹீரோயின் ரெண்டு பேர்த்தோடைய அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்தில் தனுஷுடைய அப்பாவை பிரகாஷ்ராஜன் நடிச்சிருப்பார். அவருடைய கேரக்டர் சிறப்பாக எழுதி எடுத்திருக்காங்க. அது படத்துடைய கிளைமேக்ஸ்லாம் நம்ம ரொம்ப சென்டிமெண்ட் அப்படியே டச் பண்ணுறாங்க, நம்ம கண் கலங்க வச்சிடறாங்க. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்தில் எமோஷனல் சூப்பராக கிளிக் அவுட் ஆயிருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவும் எமோஷனல் தான் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு சீன்ஸ் ரசிக்கிற மாதிரி இருக்குது. ஃபைட் சீக்வன்ஸும் நல்லாவே வந்திருக்கு. ஏஆர் ரஹ்மான் சாரோடைய பிஜிஎம் மியூசிக் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பரான ஒரு பாசிட்டிவான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் அந்த செகண்ட் ஹாஃபில் வர அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கும் நல்லா ஒர்க் அவுட் இருக்குது. இப்போ இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே படம் டூரேஷன் தாங்க. ரொம்ப பெரிய படமாக இருக்குது, ஓடிக்கிட்டு இருக்குது. டூரேஷன் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருக்கலாம். அதே மாதிரி தனுஷோடைய கேரக்டர் இன்னும் கொஞ்சம் எழுதி எடுத்துருக்கலாம். இந்த படத்துடைய கதை பார்த்து பழக்கப்பட்ட கதை மாதிரியே இருக்குது, நிறையா படத்தில் வந்த மாதிரியே இருக்குது. அதனால் ஸ்டோரி அந்தளவுக்கு புதுசாக இல்லை, எடுத்த ஸ்டோரி தான் அப்படி இப்படின்னு உருட்டி வச்சுருக்காங்க. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இந்த படத்துக்கு சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒத்தனை மூவி தான். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.